இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச பழமொழி ஒன்று இருக்கு. we are what we eat. அது தமிழ் அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உடல் ஆரோக்கியம் நாங்கள் சாப்பிடும் உணவை பொறுத்தது. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டால் எங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சுகாதாரமற்ற உணவை சாப்பிட்டால் எங்கள் உடம்பும் அதே போல இருக்கும். இது உடலுக்கு மட்டும் இல்ல, மனதுக்கும் பொருந்தும். நீங்கள் உங்களுடைய மூளைக்கு என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதை பயன்படுத்தி தான் உங்களை கட்டி எழுப்பும். மூளைக்கான உணவா? அது என்ன அர்த்தம்? நாங்கள் பார்க்கும் காணொளிகள், நாங்கள் பார்க்கும் படங்கள், நாங்கள் கற்றுக்கொள்ளும் செய்திகள், நாங்கள் வாசிக்கும் புத்தகங்கள், இதுதான் நாங்கள் எங்களுடைய மூளைக்கு கொடுக்குற உணவு. நீங்கள் உதாரணத்துக்கு பிரெஞ்சு படிக்க உங்களுக்கு ஆசை, ஆனால் நீங்கள் நாள் முழுவதும் தமிழ் சேனலையே பார்க்குறீங்க, தமிழ் டிவியே பார்க்குறீங்க, தமிழ் புத்தகமே வாசிக்கிறீங்க, தமிழ் வீடியோக்களே டிக்டாக்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி என்றால் உங்களுடைய மூளையும் அதுக்கேற்ற போல தான் அது இருக்கும். நீங்கள் சிறிதளவு பிரெஞ்சு கேட்க தொடங்கினீங்கன்றால் உங்களுடைய மூளையும் அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி பழக தொடங்கும். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லவா, நீங்கள் கேட்காத மொழியை உங்களால் பேச முடியாது, நீங்கள் வாசிக்காத மொழியை உங்களால் எழுத முடியாது, நீங்கள் தமிழை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்றால் உங்களால் பிரெஞ்சில் சிந்திக்கவும் முடியாது. அப்போ உங்களுடைய மூளைக்கு நீங்கள் பிரெஞ்சு உணவை கொடுங்கள். அப்போ மறக்காம நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதில் கவனத்தில் கொள்ளுங்கள். தட்டில் இருக்க சாப்பாடு மட்டும் இல்லை, உங்களுடைய மூளையை கொடுக்குற சாப்பாடு.